Hi, hello மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சிதுவியூ கான்செப்ட் என்ன, யூஸ்டு பைக் எல்லாமே நம்ம சேனல்ல அடிக்கடி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அடிக்கடி இல்லை, இதுக்கப்புறம் டெய்லி ஒரு வீடியோஸ் வரும். நம்ம திருச்சி மாதிரி அங்கெல்லாம் பண்ணியிருப்போம், பாண்டிச்சேரியில கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ட்ரீட்டா பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து ஒரு பிராண்ட்ல இருந்து வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அது என்ன பிராண்ட் தானே கேக்குறீங்க? டிரைவ் எக்ஸ். ஸோ இது வந்து பாண்டிச்சேரி யார் பண்றாங்க பாத்தீங்கன்னா வள்ளி மோட்டார்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ டிரைவ் எக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வந்து ப்ரீ ஓன்டு பைக்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுற மாதிரி சொல்லணும், நம்ம பாஷையில சொல்லணும்னா யூஸ்டு பைக் எடுத்து எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்டு கார் போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, ப்ரோ பாண்டிச்சேரியில யூஸ்டு பைக் இல்லையான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து ஒரு லோக்கல் தவிர்த்து நம்ம கார்பரேட்டா போகும்போது என்ன விஷயம்னா உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சரி ஏதாவது ஒன்று வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது காலமே அதுதான் வந்து ஓகேவா. ஸோ இப்போ வந்துருக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா டிரைவ் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 இடத்துல பிரான்ச்சஸ் வச்சிருக்கிறாங்க. பெங்களூர், அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துல கர்நாடகா, லைக் ஆந்திர பிரதேஷ், கோயம்புத்தூர், கேரளா. ஸோ இப்போ பாண்டிச்சேரிக்குமே வந்துருக்காங்க. இப்படி ஒரு 5 ஸ்டேட்லயுமே வச்சிருக்கிறாங்க. ஸோ டிரைவ் எக்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீ ஓன்டு பைக்ஸ் எடுத்து அங்கங்க வந்து ஒரு ஷோரூம் மாதிரி போட்டு ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க கிட்ட இல்லாத பைக் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு ஏபி பைக் வேணாலுமே சரி, இல்லை வந்து கர்நாடகா பைக் வேணாலும் சரி, இல்லை கேரளா பைக் வேணாலும் சரி, இவங்களால அரேஞ்ச் பண்ணி தர முடியும். ஏன்னா இவங்க அந்த எல்லா இடத்துலயும் பிரான்ச்சஸ் இருக்கிறதால வந்து ஈஸியா பைக் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ராயல் என்ஃபீல்டு இருக்குது, ஜாவா இருக்குது, அப்பாச்சி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரைடர் இருக்குது. ஸோ பின்னாடி நிறைய ஸ்கூட்டி மாடல் பைக்ஸுமே இருக்குது. எல்லாமே பத்தி நம்ம இந்த வீடியோஸ்ல ஃபுல்லாவே பார்க்கலாம். இந்த இடம் எங்க லொக்கேட் ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா டிரைவ் எக்ஸ் வள்ளி மோட்டார்ஸ் இருந்தது பாத்தீங்களா, சேம் அதே எக்ஸாக்ட் லொகேஷன்ல தான் இருக்குது. இன்னும் எக்ஸாக்ட் உங்களுக்கு தெரியலன்னா எம்ஜி ரோடு பெரிய மணிக்குண்டு இருக்கும். ஓகேவா, பெரிய மணிக்குண்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து முத்தேல்பேட்டையோட சட்டமன்ற ஆஃபீஸ் இருக்கும், எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்கும். எம்எல்ஏ ஆஃபீஸ் பக்கத்துல வள்ளி மோட்டார்ஸ் இருக்குது. எக்ஸாக்ட் லொகேஷன் தெரியலனா டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன் மேப் லொகேஷன், அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலுமே எடுத்து விட்டுடும். வீடியோஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோஸ்குள்ள போலாம். நம்ம யூஸ்டு பைக் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி டிரைவ் எக்ஸ்னா என்ன, இது ஒரு புதுசா கேள்விப்படக்கூடிய பேரா இருக்குது. இல்ல இது ஆல்ரெடி இந்த பிராண்ட் ரொம்ப நாளா ரன் ஆயிட்டு இருக்கு பிராண்ட் தானே, என்ன மேட்ரு? இப்போ டிரைவ் எக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஓன்டு வெஹிக்கிள்ஸ் சேல்ஸ். ஓகேங்களா, அதாவது என்னன்னா மக்களுடைய இப்போ புது வண்டி வாங்க போனோம்னா பெரிய காஸ்டா வரும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி நம்மளுடைய கான்செப்ட்ல போகுது. ஓகேங்களா, இதை வந்து யார் இது பண்ணாங்கன்னா கார் ரேசர் நரேன் கார்த்திகேயன் தான் வந்து இல்ல ஒரு ஃபவுண்டரா இருந்தாரு. அவர் மூலயமா எல்லாமே இது பண்ணியிருக்கு. இது நம்ம பாண்டிச்சேரியில வள்ளி மோட்டார்ஸ் டீலர்ஷிப் இதை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா. சோ வள்ளி மோட்டார்ஸ்க்கு டிரைவர்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? அவங்களோட ஃபேன்சி எடுத்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஓகே. இதுல உங்களுக்கு வந்து எல்லா மாடல்ஸ் வெஹிக்கிள்ஸும் எல்லாமே இருக்கு. செப்பரேட்டா ஒரு மாடல்ஸ்லாம் இல்லாம எல்லா மாடல்ஸ், அதாவது கஸ்டமருக்கு என்ன தேவையான பூர்த்தி செய்யறதுக்காக இந்த கான்செப்டை நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஓகே. இப்ப என்ன மேட்டர்னா எனக்கு கேக்குறது என்னன்னா வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாவாவே எடுக்கிறாங்கன்னு வைக்கலாம். ஜாவா எடுக்கிறாங்க, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உங்க டிரைவிங் சைடு வள்ளி மோட்டார் சைட்ல இருந்து என்ன மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க? நம்ம இப்ப வெளியே என்ன எடுக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம எந்த ஒரு வாரண்டி எதுவுமே கொடுக்கறதில்ல. ஆனா நம்ம டிரைவ் எக்ஸ் மூலியமா வண்டி எடுக்கிறவங்களுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். பிளஸ் வந்து இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணி கொடுத்துடுறோம். அது இல்லாம 3 ஃப்ரீ சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். ஒரு பைக் புது பைக் எடுத்தா என்ன கான்செப்ட் அது பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். லோன் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்கு. முன்பணம் எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும்? 10,000ல இருந்து இருக்கு. 10,000 முன்பணம் வந்து 10,000ல இருந்து ஆரம்பம் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா லோன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. ஓகே. இப்ப முதல்ல நம்ம எந்த பைக்ல இருந்தே போலாம்? இந்த ஜாவால இருந்தே போலாம். சோ ஜாவா பத்தி டீடைல் சொல்லுங்க. ஜாவா வந்து பாத்தீங்கன்னா இது 350 சிசி, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். லாங் டிரைவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காவும் இருக்கும். சோ சரி ப்ரோ, இதோட இயர் என்ன இயர்? இது ரெஜிஸ்டர் ஆன இயர் இது வந்து 2024. 2024 என்ன கிலோமீட்டர் போயிருக்கு? இது வந்து 3500 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. ஓகே. என்ன மாதிரி பிரைசஸ் நீங்க கொடுக்க போறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா இதை வந்து ரீசனபிளா தான் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் இந்த ரேட் வந்து 170 வரும். ஓகே. புது பைக் புதுசுனா எவ்வளவு வரும்? புதுசுனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 216 வரும். 216 வருது. சோ அவ்வளவு ஒரு 3000ன்றதால கொஞ்சம் இதுவாயிருக்கு. ஓகே. இப்போ இந்த பைக்கு நீங்க வந்து 160 ஆமா. லோன் எவ்வளவு வரைக்கும் பண்ண முடியும்? மேக்ஸிமம் ஒரு 1 lakh வரைக்கும் நம்ம பண்ணலாம் நினைக்கலாம். ஓகே ஃபைன். இது அப்பாச்சி 160. சொல்லுங்க, இந்த டீடைல் சொல்லுங்க. இது BS6 மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா 2022 மாடல் இது. ஓகேங்களா, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,25,000 ரூபாய் வரும். 1,25,000 சிங்கிள் ஓனர்.
1 இயர் வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க. ஆமா சார். ஓகே. என்ன சிசி வருது இது? 160. 160. இதோட டார்க்னா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியல என்ன கேட்டீங்க? டார்க்னா என்ன? டார்க் வந்து உங்களுக்கு வந்து 14.73. ஓகே ப்ரோ. 7,500 RPM. ஆ ஓகேங்களா? உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு 50 வரும். எத்தனை ஓனர் வருது இது? சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர் தான். ஒரு ஓனர் கண்டிஷன். எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கு? இது வந்து உங்களுக்கு வந்து 3700 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அவ்வளவுதான் மேஜரா போய் இருக்குதா? ஆமா. ஓகே. டிஎன் வெஹிக்கிளா இது டிவி அது? இது டிஎன். டிஎனா? டயர் கண்டிஷன் எப்படி ப்ரோ இருக்கு? டயர் கண்டிஷன் ஆஃப் கண்டிஷன் இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே. ஃபைனல் பிரைஸ் வந்து 1.25 கோட் பண்ணிருக்கீங்க. நெகோஷியபிள் அவைலபிளா? லோன்னா ஃபுல் லோன் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஓகே. அடுத்து இந்த பைக்கு இது என்ன பைக்? இது வந்து ஹோண்டா ஷைன், எஸ்பி ஷைன். சரிங்களா? என்ன காஸ்ட் ஆகுது? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2021 மாடல். பிரைஸ் 86,000 வருது. ஒரு year வரைக்கும் வாரண்டி ப்ரொவைட் பண்றீங்க. ஆமா. ஓகே ஃபைன். பைக் பார்க்கலாம். அப்பாச்சி 160 இருக்குங்க. இது வந்து 2022 மாடல். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,12,000 கிலோமீட்டர் 1,12,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. முன்படனை எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும்? மேக்ஸிமம் 30,000 கட்டலாம். மேக்ஸிமம் 30,000 கட்டலாம். ஓகே. சோ ஜாவா இது 42 மாடல். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 160 வரும். 160 வருது. ஒரிஜினலே எவ்வளவுதான் வரும் ஆக்சுவலா? ஒரிஜினல் வந்து 2,16,000 வரும். இது வந்து உங்களுக்கு வந்து 8,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிருக்கு. சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர். ஜாவா 42 தானே இது? ஆமா. ஓகே. ஒரு சில்லி கலர்ல இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம ஜாவா ஷோரூம்லாம் வீடியோ பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? அப்ப எடுக்க முடியாம நிறைய பேர் குமரிட்டு இருப்பீங்கல்ல. ஸோ அப்படி குமர்றவங்களுக்கு இந்த பைக்கு ஒரு செம ட்ரீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பைக் எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு பிரைசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க புது பைக் எடுக்க போனா ஒரு பிரைசஸ்ல வரும். நான் சொல்ற மாதிரி 2 சில்லற வந்து 2021 தான் வந்து மாடல் 42 ஒரு ஓனர் கண்டிஷன் தான் வந்து 2021 டிசம்பர்ல தான் எடுத்துருக்காங்க. அப்ப இயர் முடிக்கும் போது எடுக்கும்போது வந்து 2022 2023 2 வருஷம் கண்டி தான் இது. 1,60,000 கிட்ட கோட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ மேஜரா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து நீங்க பைக் பண்ணிட்டு போகலாம். நல்ல ஒரு வண்டி தான். லோன் கூட நான் ஃபுல் லோன் கூட பண்ணி தர சொல்லலாம். உங்க சிவில் நல்லா இருந்ததுன்னா ஓகேவா? அது மட்டும் இல்ல வண்டிக்கு வந்து நீங்க இந்த வண்டி டேக்லேயே பார்க்கலாம். எல்லா வண்டி டேக்லுமே நீங்க பார்க்கலாம். 1 year வாரண்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து 3 ஃப்ரீ சர்வீஸ் பிளஸ் ஒரு சில விஷயம் இவங்க சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பையிங், சேலிங், எக்ஸ்சேஞ்ச். இங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து நீங்க வந்து காரை நீங்க வந்து பைக்கை நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். பிளஸ் சேல் பண்ணிக்கலாம். உங்க பைக்கை நீங்க சேல் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வண்டி இங்க இருந்து எடுக்க தேவையில்ல. சேல் மட்டும் பண்ணாலும் சேல் பண்ணிக்கலாம். உங்க பைக் இங்க கொடுத்து வந்து இங்க இருந்து வேற ஒரு பைக் கூட நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜாவா. அடுத்தது ராயல் என்ஃபீல்டு தான். ராயல் என்ஃபீல்டு பத்தி சொல்லுங்க. கண்டினியூ. ராயல் என்ஃபீல்டு பத்தி சொல்லுங்க. ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் மாடல். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 170 வரும். இது வந்து 2024 மாடல். இது கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3,400 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரோம். ஓகே ப்ரோ ஃபைன். அந்த பைக் ரேடார். இது ரேடார் தானே? டிவிஎஸ் ரேடார். இது 125 cc. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 79,400 வரும். இதோட பிக்கப் எல்லாமே நல்லா இருக்கும். இதோட 22,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. சிங்கிள் ஓனர். ஓகே. டயர் கண்டிஷன் நல்லா இருக்கு சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மெயினி பொறுத்த வரைக்கும் அவுட்டர் வியூ பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற எல்லா பைக்குமே நல்லா தான் இருக்கு. பெருசா டென்ட் ஸ்கிராச்ன்றது எதுவுமே பார்க்க முடியல வந்து. ஏன் அது எதனால அப்படி வந்து? நாங்க எல்லாமே ரெகுலர் ஃபிஷ் பண்ணி தான் வருது. எல்லாமே ரெடி டிரைவெக்ஸ்ல எல்லாமே ரெடி பண்ணி தான் நாங்க எடுத்துன்னு வந்து சேல்ஸ் பண்ணுவோம். சோ இதோட ஃபைனல் பிரைஸ் வந்து 22,000. இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் பைக்கா சொல்லவே முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். 79,000 கோட் பண்ணி இருக்கீங்களா வண்டி? ஆமா. ஃபுல் லோன் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். இல்ல இது நல்லா தான். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா பண்ணலாம். ஓகே. வண்டி சர்வீஸ்மே பண்றீங்க. அது டிரைவெக்ஸ் வண்டி சர்வீஸ்க்கு என்ன பிராண்ட் கூட ஒர்க் பண்றீங்க? விஓசின்றது வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க. இதனால நமக்கு கஸ்டமர் எல்லா மல்டி பிராண்ட் எல்லா வண்டியுமே நம்ம சர்வீஸ் பண்ணலாம். ஓகே. சோ என்ன மேட்டர் அத பத்தி சொல்லுங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிரைஸா கம்மியா சர்வீஸ் பண்ணி நம்ம தருவோம். ஓகேங்களா? பிளஸ் ஸ்டார்டிங் வந்து 899 ஸ்டார்ட் 899 நம்ம பண்றோம். அதாவது என்னன்னா 110 110 cc and 125 cc. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 899 with general service and labor and engine oil include.
பிளஸ் கீழே வந்து ஒரு சில விஷயம் எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. ஜென்யூன் பார்ட்ஸ் யூஸ் பண்றோம், ஆ. எக்ஸ்டர்னல் வாரண்டி நம்ம ப்ரொவைட் பண்றோம், ஆ. அது அண்ட் ப்ரீவென்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ், ஆ. இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்றோம், ஆ. அண்ட் விஓசி ஆயில் தான் யூஸ் பண்றோம் நாங்க. ஓகே. ஸ்பேர் எல்லாமே நீங்களே பண்ணிட்டு ஆமா, எப்படி இங்க இருந்து பிக்கப் அண்ட் டிராப் எல்லாம் வீட்ல நீங்களே எடுத்துப்பீங்களா? கண்டிப்பாக எடுத்து. ஓகே ஓகே மக்களே, ஃபைன். ஸோ இன்னைக்கான வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம பைக்கை பத்தியும் பார்த்திருப்போம், பிளஸ் அது இல்லாம வந்து அவங்களோட விஓசி இருக்கக்கூடிய பைக் சர்வீஸ் பத்தி பார்த்திருப்போம். ஸோ இன்கேஸ் உங்க பைக்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எடுத்துட்டு தாராளமா வரலாம். இல்ல பைக்கே எனக்கு வாங்கணும்னு நினைச்சாலும், காசு இல்ல கொஞ்சம் கம்மி விலையில வாங்கணும்னு நினைச்சாலுமே சரி, டிரைவெக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இது ரெண்டுமே பண்றது யாரும் பாத்தீங்கன்னா நம்மளோட வள்ளி மோட்டார்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரியில. முத்தியால்பேட்டையில சின்ன அது பெரிய மணிக்கொண்டு இருக்கும், பெரிய மணிக்கொண்டுக்கு கொஞ்சம் தூரத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்களோட ஷோரூம் லொக்கேட் ஆயிருக்கு. வேணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க, அவங்க கிட்ட சொல்லி எதுவாக இருந்தாலும் ஒரு பெஸ்ட் பிரைஸ் நான் பண்ணி தர சொல்றேன் நான். ஓகேவா, பாய்.